ஏன் ராதிகா அப்படி சொல்கிற, அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ நல்ல பொண்ணு இல்லை, அது மாதிரிலாம் பேசாத. யார்? விஜயகாந்த் சார் சொல்கிறார். மோகனுக்கு தாங்க இப்போ நல்ல மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோடய ஷூட்டிங், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்னோடய வீடு, அதுக்கப்புறம் மிஞ்சி இருந்தால் தான் நான் இந்த இன்டர்வியூக்கெல்லாம் வருவேன்னு. குட்டி பத்மிமா வந்து அங்கே ஹிந்தியில் போய் அமலாவெல்லாம் வச்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சும்மாவா? எப்படி உங்கள் வீடு இழந்தீங்க நீங்கள்? இங்கே ஒரு வீடு இருந்ததில்ல? பாவமாக பரிதாபமாக வந்து நின்னாங்க. நான் இந்த நிமிஷம் வரலும் நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றது அதுதான். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் 2 பேர் ஜஸ்ட் ஒரு அன்பு பரிமாறல் பேசும்போது சொன்னாங்க, மருமகன் முன்னாடி கூட வரமாட்டாங்களாம். இன்னும் அந்த காலத்து மாமியார் மாதிரி மருமகன் ஃப்ரெண்டில் கூட வரதில்லை. இது எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எதுக்கு அனாவசியமான பேச்சே கிடையாது. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டா போதும். நம்ம என்ன பேச போகிறோம் நடுவில்? இல்லை நம்ம சொல்கிறது என்ன அவங்க கேட்டுக்க போகிறாங்க? அதுவும் கிடையாது. தலையிடுறதில்ல. பெஸ்ட்டு மாமியார். நான் வந்து என் பேத்தியை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்குவேன். எனக்கு என்னோடய ஃபோக்கஸே என் பேத்தி மேலே தான். அதுக்கிட்ட சொன்னால் இது கண்ணு இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரி சம்பாதிக்கிறேன் நல்லா சொன்னால் அது நல்லா புரிஞ்சுக்கும். என் பொண்ணை விட என் பொண்ணுக்கு அதெல்லாம் அவ்வளோவா. அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? அவங்க எங்கேயும் ஒர்க் பண்ணல, அதனால தான் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஒர்க் பண்ணால் அதனோட பெயின் தெரியும். வேலைக்கு போனால் இதெல்லாம் கஷ்டம் இப்படின்னு அந்த கஷ்டமே இல்லை. எனக்கு எப்படியாவது லேடிஸ் ஒர்க் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஒரு வேலை பார்க்கணும், இருக்கணும். அது நான் என்ன சொல்கிறேன், அவங்க பெரிய கோடீஸ்வரியாக கூட இருக்கட்டும், அட்லீஸ்ட் அவங்களோட கமாண்டில் ஒரு ஃபேக்ட்ரி நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய. கண்டிப்பாக எனக்கு அம்பானி பசங்கள்லாம் எடுத்துக்கங்க, அவங்க போய் ஒர்க் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு 2 குழந்தைக்கு அம்மா, ஆனால் போகுது எல்லா ஒர்க்குக்கும். அதுதான் அழகு. அந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம்னாங்க. இப்போ உத்தியோகம் தான் பொண்ணுங்களுக்கே லட்சணம். கண்டிப்பாக அதுதான். அது செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை கொடுக்கும். நாங்கள் எப்படி இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே புசுன்னு இருந்தோம், வேறு வழி கிடையாதுன்னு ஒன்று நீச்சல் குளத்தில் தூக்கி போட்ட குழந்தை மாதிரி எப்படியோ போட்டு மேலே வரணும்னு பார்க்குறோம்ல, அதுதான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதுதான் நான் சொல்வேன். எப்போவுமே வேலை செய்யுங்க, வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வேலையை லவ் பண்ணுங்க, வேற யாரையும் லவ் பண்ணாதீங்க, வேலையை லவ் பண்ணுங்க. யூ ஸ்டார்ட் லவ்விங். ராட்சசி எவ்வளோ ஒர்க்கு பிடிக்குது பாருங்களேன். அது எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கோம் நம்மளை. என்னால் அதை உணர முடியும். ஏன்னா நான் எப்பவுமே ரொம்ப ஒர்க்காலிக். எனக்கு வேலை, நான் எப்பவுமே எங்கள் பசங்கிட்ட சொல்லுவேன், என் புருஷன் கதவு தட்டுறாரு, ஆனால் வேலை கதவு தட்டுறது நான் முதல்ல வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது என் பசங்களுக்கும் நான் நிறைய அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் இஷ்டம், வேலை படிப்பை முடிக்கணும், வேலைக்கு போகணும், கையில் ஒரு ஜாப் எடுத்துக்க. அந்த வேலையை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. நம்மளை விட்டு போகிறவங்க நிறைய இருக்கும். ராதிகா கரெக்டாக பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் எவ்வளோ தடவை அவங்களுக்கு இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த ஒர்க்கு, அந்த நடிப்பை அவங்க விடவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்டில் நான் ஒரு பூர்ணத்துவமாக பார்க்குறது ராதிகா தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்ணுக்கு பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகி எவ்வளோ பேர் குழந்தை பிறந்து இன்னும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது, இல்லை மேரேஜ் ஆகிருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்குது. பட் இங்கே இந்த சைடில் பார்த்தோன்னா அழகாக செட் ஆகிடுச்சு எல்லாமே. திடீர்னு ஒரு நாள் ஒரு யூடியூப்பில் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ஐம் கோயிங் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சுட்டேன். எனக்கு தாங்கலை. ஏன் ராதிகா இப்படி சொல்லிச்சுன்னு உடனே ஒரு மெசேஜ், ஏன் ராதிகா அப்படி சொல்கிற, அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ நல்ல பொண்ணு இல்லை, அது மாதிரிலாம் பேசாத, நீ நிறைய வேணும் எங்களுக்கு, நீ ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வேணும். நான் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஈவன் ஸ்ரீபிரியாவை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எதனா கேட்டுட்டேன்னா நோ வடிவு, எவ்ரி இயர் ஐ யூஸ் டு சே லைக் திஸ் ஒன்லி, பட் ஐ கண்டினியூ, யூ டோன்ட் வரி. அப்பா அது போதும். ஒவ்வொரு வருஷமும் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே போதும் இந்த வருஷத்தோட ஓகேன்னுவேன், பட் கண்டினியூ பண்ணுவேன். யூ டோன்ட் வரி. ஸ்ரீபிரியாவுக்கு வடிவமாக ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். நிறைய தடவை நான் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. கண்ணில் தெரியும் கதைகள் அப்போது எம்என் ராஜமாத்தையோட படம் அது. எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது, பரதநாட்டியம் இதெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க நமக்கு. அது கட்டின போது தான் நமக்கு பாத்ரூம் போகணுன்னு தோணும். எனக்கா பாத்ரூம் போகணும். நமக்கு சோப்ரா மாஸ்டர் மாஸ்டர்ப்பா
அங்கே முட்டியிலே டான்ஸ் ஆடுன்னுவார். அங்கேருந்து வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் தான் பாத்ரூம் போனேன். எப்படி கேட்குறதுன்னு தெரியல எனக்கு. என்ன கேட்குறதுன்னா இவங்க தான் ஹீரோயின் அதில். ஸ்ரீபிரியா எனக்கு பழக்கமே கிடையாது. நான் அப்படியே தயங்கி உட்காந்துக்கிட்டே இருக்கேன். லக்ஷ்மி அம்மா தான் அவங்களோட அசிஸ்டண்ட். அவங்க வந்து என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரியா, எனக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்குது, அத்தை திட்டுவாங்க, எம்என் ராஜம் அத்தை திட்டுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னோடனே இவங்க போய் அவங்கக்கிட்ட சொல்ல, அவங்க உடனே நான் கொஞ்சம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு தேவராஜ் மோகன் சார்கிட்ட இவங்க சொல்ல, உடனே அம்பாசிடர் கார் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு அங்கே போய் அந்த கச்சத்தெல்லாம் அவங்க கட்டி விட்டு நான் அப்படியே மலைப்பாக பார்க்குறேன். ஆட்டுக்கார அலம்பையில் பார்த்த ஹீரோயின்ல இவங்க இப்படி எனக்கு அதெல்லாமே புதுசு தானே. அப்படியே பார்த்து அன்னையிலேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஃப்ரெண்டுங்கிறது வந்து நான் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன் அவங்கள. பட் எனக்கு தேவையான நேரத்தில் வந்து இல்லை, அவங்க சீரியல் டைரக்ட் பண்ணப்போ கூட நீங்கள் ஆக்ட் பண்ணீங்களா? எனக்கு தெரியும் அந்த டைமில். ஆமாம், வியட்நாமோட மாமா சுந்தர மாமாவும் நானும் பேர் பண்ணினேன். ஆக்சுவலாக வந்து நானும் பிரியாவும் ப்ரொடியூசராக இருந்தோம். சீரியல் ஆரம்பிச்சது அப்படி தான். விடுதலைன்னு ஒரு சீரியல். அதில் வந்து ராதிகாவை தான் ஹீரோயினாக போட்டு நடிக்க வச்சாங்க. இவங்களை தொல்லை பண்ணி வீட்டில் இருந்தவங்களா, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நம்ம சீரியல் பண்ண, இதெல்லாம் நான் தூர்தர்ஷனில் இருக்கும்போதே எல்லாருக்கிட்டையும் சொல்வேன். அப்போ எல்லோரும் என்னை வந்து கிண்டலாக பார்த்தாங்க. ஏங்க என்னங்க நாடகம் போட சொல்கிறீங்க, நாடகம்னு தான் சொன்னாங்க எல்லோரும். இல்லைங்க இதுதாங்க ஃப்யூச்சரு, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க. நான் சொன்னேன், அப்போது சொன்னேன், பப்பிம்மா வந்து குட்டி பத்மிம்மா வந்து அங்கே ஹிந்தியில் போய் அமலாவெல்லாம் வச்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சும்மாவா, அப்போ அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தமா, நாடகமா இதுன்னு என்னென்னவோ உதாரணம் சொல்லி பார்க்குறேன். எல்லாரும் என்னை வந்து அட போங்க ட்ராமா போட சொல்கிறீங்களே, ட்ராமா போட சொல்கிறீங்க. அப்புறம் இவங்களை கம்பல் பண்ணி எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சீரியல் பண்ணுங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், ராதிகாவை நடிக்க சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு இவங்க தான் போய் சன் டிவியில் பேசி ஸ்லாட்டு வாங்கி எல்லாம் உட்காந்து என்ன பண்ணணும் அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணார், எல்லாம் பண்ணி. ஆனால் சீரியல் ஷூட்டிங்குன்னா எனக்கு டென்ஷனாக இருக்கும். நாளைக்கு காலையில் 7 o'clock கழிச்சிட்டு, ஐயோ 7 o'clock கழிச்சிட்டு நான் எல்லாரையும் அசம்பிள் பண்ணணும். எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு யாரும் தெரியல, நானே எல்லாரையும் அசம்பிள் பண்ணி டென்ஷன்லேயே இருப்பேன். இதில் வேறு நான் நடிக்கணும். அதில் நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, ஏங்க நீங்கள் ஒரு தடவை படித்து காட்டுங்க, அவ்வளோதான் போங்க, எங்க இன்னொரு தடவை படிங்க, ஏங்க நீங்கள் ஏபிஎன் வீட்டிலேருந்து தானே வரீங்க, உங்களுக்கு தமிழ் புரியாதா, இதெல்லாம் திட்டுவாங்க. அப்புறம் பிரேக் விடணுங்க. அவங்க ரொம்ப அழகாக ஒரு நக்கல் இருக்கும் எப்போவுமே பிரியா பேசும்போது, சூப்பராக பேசுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஷூட்டிங் கிடையாது ராகேஷ் அப்படின்வாங்க. நாளைக்கு ஷூட்டிங் கிடையாதா, ஐயோ இது பேய் மாதிரி கற்றுங்க, ஷூட்டிங் கேன்சல்னாவே. சரி நான் ஒரு 4 சீன் எழுதுகிறேன், மாமாவையும் உங்களை வர சொல்லுங்கள், எடுத்துருவோம். ஷூட்டிங் கேன்சல்னாவே அது பேய் மாதிரி கற்றும். எனக்கு அது என்னவோ அது ஷூட்டிங் கேன்சல்னு சொல்லக்கூடாது, மழை பெஞ்சா கூட ஷூட்டிங் வச்சிடணும், டெய்லி ஒர்க் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன் படம் எடுக்க போனீங்க? நிறைய பணம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எப்படியாவது இழக்கணும். அது என்னன்னா அப்போ வந்து நான் வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். வாட்டர் சப்ளை கேள்விப்பட்டிருக்கேன். வாட்டர் சப்ளை பண்ணனால ஓஎன்ஜிசிக்கு காரைக்காலில் தான் வாட்டர் சப்ளை பண்ணேன். அப்போது நமக்கு பில்லெல்லாம் நிறைய காசு, 2 lakhs அப்போல்லாம் சாதாரண கொஞ்சம் காசு இருந்தாவே படம் எடுக்கலாம். 2 lakhs 3 lakhs வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல அட்வைசர் இல்லை, நீங்கள் வீடு வாங்கி போடுங்க, வீடெல்லாம் போட்டால் ஃப்யூச்சரில் உதவும், அப்போ நம்ம படம் எடுக்கலாம். பாப்பாவோட அப்பா வந்து கேமராமேன் பத்மநாபன், அவருக்கு வந்து படம் எடுக்க, அவர் கேமராமேனாக இருந்தனால படம் எடுக்கணும். சரி யார்கிட்ட போய் யாரை வச்சு படம் எடுக்கிறது அப்படின்னு. அப்போது நான் விஜயகாந்த் சாரோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறேன் படம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறது? ஏங்க மோகனுக்கு தாங்க இப்போ மார்க்கெட்டு. யார்? விஜயகாந்த் சார் சொல்கிறாரு. ஓகே, மோகனுக்கு தாங்க இப்போ நல்ல மார்க்கெட்டு, நானும் மோகனும் ஒரு படத்தில் நடிக்கிறோம், மணிவண்ணன் சார் டைரக்ஷனில், நீங்கள் வந்து மெதுவாக கேளுங்க, நீங்கள் தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்களே மோகனோட, கேளுங்க. சரி சார் நான் கேட்டு பார்க்குறேன்னா, நான் அப்போ ரெட்டி தான் அவரோட டேட்ஸை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கேட்டால் இல்லை ஃபுல்லாக இருக்குது, நெக்ஸ்ட் இயர் வரலாம் ஃபுல்லாக இருக்குது. திருப்பி இவர்கிட்டே சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் வரலாம் ஃபுல்லாக இருக்குன்றார் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிவச்சந்திரனா தான் கதை, பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் டைரக்ஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், பேசாமல் நீங்கள் நடிச்சிடுங்க. ஏங்க எனக்கு சூட் ஆகுமாங்க, நீங்கள் இன்னும் பணக்கார வீட்டு பையன், ஃபேக்ட்ரி அது, ஏன்னா அவர் வேஷ்டி சட்டையில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இல்லை சார் பண்ணலாம் சார், நம்ம பண்ணிவிடுவோம் சார். சரிங்க நான் இப்ராஹிம்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது அப்பப்போ 2 நாள் வச்சு நம்ம படம் பண்ணுவோம். பெரிய மனசு இல்லை. அப்படி என்னை வந்து ப்ரொடியூசர் ஆக்குனது விஜயகாந்த் சார்.
அவர் வாழ்க்கையில் யாரை வேணாலும் மறந்துடலாம், என் தொழிலையும் அவரையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி 4 கிரவுண்ட் வாங்க வச்சார். அதை கூட நான் பைத்தியக்காரி ஒரு பிரச்சனையில் வித்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அது இருந்திருந்தால் 15 கோடி பாருங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணி. அதே மாதிரி நெகட்டிவ் ரைட்ஸ் இதை பண்ணிவிட்டு விஜயம்மா தான் லக்ஷ்மி அம்மா கிட்ட கேட்டால் லக்ஷ்மி அம்மா நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இவர் என்ன ரொம்ப வயசானவர், அவருக்கு போய் நான் அம்மாவான்ட்டு விட்டுட்டாங்க அவங்க. அப்புறம் விஜயம்மா தங்கம், அது 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 தேவதை. அது அவங்க வந்து நான் எம்டி சார்கிட்ட போய் பேசினோம், சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சண்டேஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் கிளைமேக்ஸ் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீலேகா ஹோட்டலில் இடிக்க போகிறான், கிளைமேக்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் அவங்க வீடு. நான் போய் கேட்டை திறந்து உள்ளே போனேன். ஒருத்தர் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி, ராமன் ஸ்ட்ரீட்டில். நான் போயிட்டு, சார் ஐயா நான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் போய் உள்ளே போய் சொல்கிறீங்களா அம்மாவை பார்க்க? நீங்கள் இப்படியே போய் ஏறி அங்கே ஒரு ரூம் இருக்கும், அங்கே உட்காந்துக்குங்க, அம்மா வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன் ஐயா. வடிவுக்கரசி வந்திருக்கேன்னு சொல்லுவோம். ஓ நீங்கள் தான் வடிவுக்கரசியா? என்னையா இந்த ஆள் நம்ம சொல்கிறோம், நம்ம அதே மாதிரி என்னையே பார்த்துனதுக்காரு நினச்சிட்டேன். பேசாம சரி சொன்னேன். அங்கிள் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு அவர் தான் எம்டின்னு தெரியாது. சார் அவர் வேஷ்டி கட்டிட்டு பனியன் போட்டு தண்ணி ஊற்றுனோட வேலை இதை நான் தெரியாமல் போச்சு. அவர் வந்தோன்னே வாங்க வாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு, ஐயோ இவரை தானே அங்கே பார்த்தோம். இல்லை இந்த மாதிரி அம்மாவை பார்க்க வந்தோம், விஜயா வரும், இருங்க கூப்பிட்றேன் இருங்க அப்படின்னு. அப்புறம் சண்டே ஒரு நாள் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன். அவங்க குழந்த மாதிரி அடம் பண்ணுறாங்க. இப்போ என்ன நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் சண்டே, ஆனால் அதுதானே, நானும் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீயும் போயிட்டு ஒரு ½ டேயில் அனுப்பிச்சிடுங்கம்மா, 1 o'clock மேலே இருக்க மாட்டேன், அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. அவர் தான் அந்த டேட்டை பார்த்து எனக்கு கொடுத்தார். ஸோ ஸ்வீட். அவங்கெல்லாம் செஞ்ச உதவி தான் அந்த படமே எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய. எப்போ உங்களுக்கு லாஸ் வந்தது? பின்ன எனக்கு லாஸ் எல்லாம் இல்லை அந்த படத்தினால. அதுக்கு அடுத்தெல்லாம் படம் பண்ணுவேன். அதுக்காக வாங்கின ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தான் வாங்கினேன். ஓகே, ஃபைனான்ஸ் 1 லட்ச ரூபா வாங்கி 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். டக்குன்னு விற்றுட்டேன். என்ன விலைக்கு வருதோ அதை அப்படியே விற்றுட்டேன். அப்புறம் 99 இயர்ஸ்க்கு நெகட்டிவ் ரைட்ஸ் நான் கொடுத்தேன். அப்போ இவர் திட்டினார் விஜயகாந்த் சார், இதை வச்சுக்கங்க, ஏன் கொடுக்குறீங்க இப்போ நெகட்டிவ் ரைட்ஸ்? அது இருந்தால் எப்பாவது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கோங்க. பாருங்களேன், இப்போ கல்யாண பரிசு பாதுகாணிக்கு இதெல்லாம் ஒரு ஆள் நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சுருக்காரு. ஒரு தடவை டெலிகாஸ்ட் பண்ணால் 50,000 ரூபா. வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம சின்ன தம்பியை எடுத்துக்கோங்க, தில்லானா மோனபால் அவர் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அந்த ஏபின படம் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது, நவராத்திரி. அது ரெகுலராக ஏதோ ஒரு சேனலில் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தான் விஜயகாந்த் சார் நான் சொன்னேன், இல்லை சார் என்னால் முடியாது, இதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி. நீங்கள் வியாபாரமே பண்ணாதீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஃபோட்டோலாம் வச்சுன்னு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வரும். எவ்வளோ சொல்லி பார்த்தார், நம்ம கேட்க மாட்டோமே, நல்ல விஷயங்களாச்சே. அப்போ எப்படி உங்கள் வீடு இழந்தீங்க? நீங்கள் இங்கே ஒரு வீடு இருந்ததில்ல, கேரண்டி கையெழுத்து போட்டேன் ஒருத்தருக்கு, பாவமாக பரிதாபமாக வந்து நின்னாங்க. இங்கே சாதுல்லா ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன். கேரண்டி கையெழுத்து போட்டோடனே அவங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் இதை விற்று கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்பிஎஃப்னு ஒன்று இருந்தது தெரியுங்களா, அதில் தான் வச்சோம். பெனிஃபிட் இங்கே டி நகரில் இங்கே தான் இருந்தது, கோயிலுக்கு ஏற்றாப்புல. ஆமாம், அதில் வச்சதும் அவங்க திவால் ஆகிட்டாங்க. திவால் ஆனோடனே அதுலேருந்து மூட்டுடுங்கன்னொன்னே ரெப்கோ பேங்க்கெல்லாம் இப்படி பேங்க்காக நம்ம போய் அப்படியே உட்காந்துன்னு இருக்கணும். நம்ம ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி. சினிமா ஆர்டிஸ்ட்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப. நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்களா இப்படியே கேட்கும்போது அது அவமானமாக இருந்தது. எப்படியாவது விற்றா போகும்னு சொல்லிட்டு முதல்ல விற்று வெறும் 10,000 ரூபாய் தான் மிச்சம் ஆச்சு எனக்கு. அந்த இப்போல்லாம் சாதுல்லா ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு வாங்க முடியுமா? 1600 ஸ்கொயர் ஃபீட். அது நீங்கள் முன்னாடி இருந்தீங்க, அங்கே முன்னாடி இருந்தீங்க நீங்கள். அப்போது நான் வந்து வெறும் 14,75,000 விற்றேன். விற்று மிச்சம் 10 ரூபா இருந்தது. மிச்சத்தெல்லாம் அவங்க வாங்கின கடனுக்கு கொடுத்துட்டு கையெழுத்து, போன ஜென்மத்தில் ஏதோ பாக்கி தீர்த்துட்டீங்க. கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எப்பா வேணாம், கடனே வாங்கக்கூடாது. இன்ன வரலாம் அதை மெயின்டைன் பண்ணுறேன், கடன் மட்டும் வாங்கவே கூடாது. மேடையில் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னீங்க வடிவு. நம்ம வாழும்போதே ஒருத்தருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கணுமோ செஞ்சிடணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் செய்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இதை நான் அடிக்கடி என் பசங்களுக்கு சொல்லுவேன்.
எப்படி நம்ம 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒன்றா இருக்குன்னு தெரியல. அண்ட் நான் சொல்லுவேன், ஒருத்தருக்கு செய்யணும்னு நினச்சா இப்போ செஞ்சிருங்க. அவங்க பேரன், அவங்க பேத்தி, அவங்க பொண்ணு தேவையே இல்லை. அதை வந்து நான் எப்போ உணர்ந்தேன்னா, விஜயகாந்த் சாரோட டெத்து, அதுக்கு கோடான கோடி ஜனங்க, இவ்வளோ ஜனங்க வந்து அப்புறம் அவரை பற்றி அப்புறமா பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். இது ஏன் அவர் இருக்கும்போது செய்யலை? இது அவர் இருக்கும்போது ஒரு யூடியூப்பில் எடுத்து, நாங்கள் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சாரை பற்றி பேச போகிறோம், நாங்கள்லாம் கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தா கூட, அதை அவர் பார்த்துருந்தா ஏதோ 1-2 வார்த்தை அவருடைய சென்ஸு போயிருந்தால் கூட அவர் இன்னும் நல்லா இருந்திருப்பார். ஏன்னா இதெல்லாம் பூஸ்டிங் மாதிரி நமக்கு. அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எனக்கு எவ்வளோ பெரிய பூஸ்டிங் தெரியுங்களா? இத்தனை பேரை நம்ம சம்பாரிச்சிருக்கோம், இத்தனை பேர் மனசுலேருந்து உண்மையாக என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்படி தான், அப்போ நான் இதை மெயின்டைன் பண்ணணும், இல்லை இதை விட இன்னும் நல்லா வரணும், இதை விட நல்லபடியாக இருக்கணும், நல்லா நடந்துக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும், இப்போ வர்ற ஜெனரேஷன் கிட்ட கூட நல்லா நடந்துக்கணும். அதனால் அவங்க இருக்கிறாங்களா, வயசாகுதுன்னு தெரியுதா, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கூட அவங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள், 2 நிமிஷம் பேசுங்க, அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுங்க, அவங்களுக்கு அது எனர்ஜி. கண்டிப்பாக அதை தான் நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடி பிடிச்சின்னு போகிறதும், பெரிய படையல் வைக்கிறதும், அவர் பிடிச்ச சாப்பாடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் இருக்கும்போது எடுத்துன்னு போய் கொடுங்க, இருக்கும்போது செய்யுங்க. இதை வந்து நான் விஜயகாந்த் சாரோட இதில் தான் பார்த்தேன். ஏன்னா அப்படி செஞ்சிருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு 5 வருஷமாவது நம்மளோட இருந்திருப்பார். அவருக்கு அதெல்லாம் தானே பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும்? நாங்கள் கூட நடிகர் சங்கத்தில் வந்து எல்லாருமா சேர்ந்து போனப்போ அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வயசாகும் போது நம்மகிட்ட பேசுறதுக்கு, ஏன்னா எப்பவுமே பிஸியாக இருந்துட்டு சிவாஜி அங்கிள் ஐயோ என்னை விடவே மாட்டார். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்காக வீட்டுக்கு போனேன். 10 மணிக்கு வான்னு சொன்னாங்க. நான் முதல்ல ஃபோன் பண்ணி தானே கேட்கணும். 10 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னை விடலப்பா. எனக்கே நெளிகிற வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தனிமை அவ்வளோ. ஷூட்டிங்லேயும் அப்படி தான். கடைசியாக படையப்பாலாம் நடிக்கும்போது, ஏத்தா உனக்கு இப்போ ஷார்ட் இருக்கா? இல்லைங்கப்பா, வந்து உட்கார், வந்து உட்கார். எல்லோரும் என்னையே பார்த்துன்னுப்பாங்க, ஓ மாட்டிட்டியான்ற மாதிரி. ஆனால் பட் அதுதான், அது எப்போ தெரியுதுன்னா, இப்போ எனக்கு ஒரு 2 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா எல்லா வேலையும் வீட்டிலலாம் செய்கிறோம், ஏன் நம்மளை கூப்பிடல ஷூட்டிங்க்கு? உடனே நான் அந்தந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் நம்ம ஷெட்யூல் எப்போ சார் ஆரம்பிக்க போகிறோம், அடுத்து ஏன் சார் அவ்வளோ நாள் தள்ளி, யார் சார் டேட்டு கொடுக்கல? நான் கேட்குறேன், யார் சார் டேட்டு கொடுக்கல? அப்படி எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் யாராவது டிவி சீரியலில் கொடுக்காம இருந்தால் நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா வேணான்ற, நல்ல சீன்ஸ் எல்லாம் வருது, நீ ஏன்பா கொடுக்க மாட்டேன்ற, நீ அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அது கொஞ்சம் தள்ளி வை, அது கல்யாணம் எங்கே போகுது, அந்த மாப்பிள்ளை எங்கே இந்த ரோஜா ஹீரோயினுக்கு நான் அந்த மாதிரி பாடம் எடுத்தேன். இதுதாம்மா டைமு உனக்கு, நீ சம்பாரிச்சிக்கோ, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கு, உனக்கு ஒரு வீடு வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோ, எல்லாம் செட்டில் ஆகணுன்னு. அவள் முதல்ல அடம் பண்ணி அழுது என்னை பற்றி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டா, இந்த அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லுதுன்னு. ஆனால் நான் சொன்னது தான் நடந்தது. அவள் இங்கே ஒரு வீடு வாங்கினா, ஹைதராபாத்தில் வீடு வாங்கினா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணா. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது தான் நீ யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படிங்கிறது தான் மற்றவங்களோட பேசுகிறது வந்து எனக்கு எப்போவுமே. நான் விகேஆர்எப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் உட்காந்துக்குவேன், அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அவுட்லெட், நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி. இதை வந்து விஜய் சேதுபதி சார் செய்வார். அந்த தம்பி எப்போவுமே, அம்மா வாங்கம்மா நமக்கு இப்போ ஷார்ட்டில் உட்காருங்கம்மா, அப்புறம்மா எப்படிம்மா பாரதி ராஜா சார் கண்டுபிடிச்சா, ஐயோ என்ன தம்பி எத்தனை தடவை நான் சொல்லுவேன், பரவாயில்ல எனக்கு இன்னொரு தடவை சொல்லுவேன். அவ்வளோ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்லவர். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறோம், மீட் பண்ணால் கூட கொடுங்கம்மா நான் பேக்கெல்லாம் எடுத்துக்கிறேன், வேணாப்பா அட சும்மா இருங்கம்மா, அவ்வளோ சிம்பிள். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதும் நல்ல உண்மையிலே விஜயகாந்த் சார் மாதிரி. ஆமாம், போய் எல்லாருக்கும் இம்மீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறது, அதாவது அது ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் அதுதான் நான் சொன்னேன். அவரோட ஆவி உங்களுக்கு கூட பூந்துருக்குது, அதனால தான் எனக்கு உங்களை பிடிக்குதோ என்னவோ தெரியல, உங்களுக்குள்ளார பூந்துருக்குன்னு. அந்த மாதிரி தான் சிம்பிளாக இருப்பார், சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக நடப்பார். அவரோட நடையிலெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமெல்லாம் இருக்கும். பட் நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து. அவர் அன்றைக்கி அந்த துரோகத்தை பற்றி பேசினார்ல, எல்லாமே ஒரு அனுபவம். அது அற்புதமான ஒரு வார்த்தை. அது எப்படி இவ்வளோ சின்ன வயசில் அவருக்கு வருதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஏன்னா நம்மெல்லாம் எவ்வளோ அந்த
கடந்து வந்த பாதையில் கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த யங் ஏஜ்லேயே வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு முதிர்வு இருக்கிறத வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். அவரும் சீனு சாரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பேசிப்பாங்க. ஏன் சேது இந்த ஷார்ட் எடுத்துலாமா, சரிண்ணே சரிங்கண்ணே, அந்த 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 அளவுக்கு இவர் எல்லாரோடுமே அப்படித்தான் மிங்கிள் ஆவார். எனக்கு அதனால அந்த பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். சீனு சார் உங்களை பற்றி ரொம்ப நல்லா பேசுவேன். ஆமாம், அவரோட எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொல்வார். நடிச்சிட்டா எப்படிம்மா இதுன்னு எனக்கே தெரியாது. அது சார் என்ன சார் நான் புதுசாக பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னது தானே சார் செஞ்சேன். இல்லை அது எப்படி தலையில் தேய்க்கும் போது நீங்கள் இதெல்லாம் ஃபீல் எனக்கே சத்தியமாக அது தோணவே தோணாது. ஏதோ அவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன்ற மாதிரி தான் இருப்பேன். நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, யூஆர் பார்ன் ஆர்டிஸ்ட்பா. நீங்கள் வந்து அடக்கி வாசிக்கிறீங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் அடக்கியெல்லாம் வாசிக்கிறேன். சினிமாவோட இன்றைக்கி டிவியில் வந்து உங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் வந்து எவ்வளோ பேருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பேத்திக்கு என்ன பேர்? மித்ரா ஜெமி. மித்ரா ஜெமி, வெரி நைஸ். மித்ராக்கனுடைய ஆசீர்வாதம். அவர் வந்து கிறிஸ்டியன் இல்லைங்களா, அதனால மித்ரா ஜெமி. மித்ராங்கிறது அருமையான பேர் தான். இப்போது என்னுடைய டிவியை பார்க்கக்கூடிய எல்லா லேடிஸுக்கும் நான் வந்து வடிவுமா சொன்ன அறிவுரையை அவங்கள திருப்பி சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா இதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், பட் இருந்தாலும் வடிவை வந்து உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லணும். பெண்கள்னால் என்ன பண்ணணும்? முதல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் அழக்கூடாது. அழுதாவே நம்ம வந்து ரொம்ப வீக் ஆகிடுவோம். அதனால் எந்த ஒரு விஷயம் அழுக வரும். அவங்கவுங்க அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் காலடி எடுத்து வச்சோன்னே நடக்கிறதெல்லாம் நம்மளை அழற மாதிரி தான் இருக்கும், கோவம் வரா மாதிரி தான் இருக்கும். பட் அழவே கூடாது. நீங்கள் தைரியமானவங்கன்னு நடிக்கவாது செய்யுங்க. நீங்கள் தைரியமானவங்க, ஐயோ இதுக்கிட்ட வாய் கொடுத்தா நம்ம மாட்டிடுவோன்ற மாதிரி நீங்கள் தைரியமானவங்கன்னு இருங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சதாக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, என்னவா வேலை செஞ்சாலும் சரியே, யாருக்காகவும் அது அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, புருஷன் சொன்னாங்க, அதனால் என்னை வேலையை விட்டுட்டு வர சொன்னாங்க, செய்யவே செய்யாதீங்க. அந்த வேலையை எக்காரணத்துக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். இந்த வேலையினால் உங்கள் வேலையை நான் செய்யாமல் இருக்க போகிறதில்ல, நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன், ஆனால் எனக்குன்னு இருக்கிற வேலையை நான் விட மாட்டேன்னு அதில் ரொம்ப பிடிவாதமாக இருங்க. நீங்கள் செய்கிற வேலையை நான் விட மாட்டேங்கிறதுல நீங்கள் பிடிவாதமாக இருங்க. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த வேலையை விட்டுட்டு வந்தால் தான் நம்ம வெளியூருக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த ஊருக்கு போய் இறங்குனதும் உங்களுக்கான வேலை என்னவோ அதை தேடிக்குங்க. அந்த எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலையை விடவே கூடாது. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் வேலையை மட்டும் விடாதீங்க. யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் புருஷனை லவ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். இந்த வேலையை லவ் பண்ணி பாருங்களேன். எனக்கு சொல்லும் போதே அப்படியே சிலுக்குது எனக்கு. இந்த வேலையை மட்டும் நீங்கள் லவ் பண்ணி பாருங்கள், அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கும். யாருக்கிட்டையும் நீங்கள் கையாந்த வேண்டிய நிலைமையே உங்களுக்கு கடைசி வரலும் வராது. நீங்கள் பார்த்து 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் வரும். இது சத்தியங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த நிமிஷம் வரலும் நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றது அதுதான். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதனால் வேலையை விடாதீங்க, வேலையை லவ் பண்ணுங்கள். வேலை தாங்க எல்லாமே. நம்ம அப்பா அம்மா ஃப்ரெண்டு புருஷன் குழந்தை எல்லாமே நம்ம வேலை தாங்க. அதுக்கு உருவம் இல்லைங்க, ஆனால் அது எவ்வளோ நமக்கு சம்பாரித்து கொடுக்குது இல்லை, அதெல்லாம் யோசனை பண்ணுங்களேன். அதுக்கு உருவம் கிடையாது. இந்த வேலைக்கு இது உருவமாக கிடையாது, ஆனால் அந்த வேலை தான் எல்லாமே. இதைத்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 வருஷமாக பிரபஞ்சம்ன்றாங்க. அதுக்கிட்ட அதை மட்டுமே கேளுங்க. என் வேலை, எனக்கு எந்த வேலை இருந்தால் நல்லதோ அதை நீ செய்யின்னு சொல்லி ஆர்டர் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். பெரிய விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்களாம் என்ன சொல்லுவீங்க, நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நீங்கள்லாம் வந்து என்னை பாராட்டுறீங்க. எனக்கு இன்றைக்கி இவங்க பேசுகிறது வந்து அவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து சோர்ந்து போய் போதும், நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், பசங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, போதும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி இவங்க சொன்னதுக்கப்புறம் நோ 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 கேர் அப் பத்மினி அப்படின்னு என்ன இன்றைக்கி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி இல்லைங்களா? நீங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அது எவ்வளோ எவ்வளோ நல்லது தெரியுங்களா? நம்ம பேசும் போது நடுவில் உட்காந்துருக்கோம், அது நம்ம வேலை உட்காந்துருக்கோம், ஐயோ நம்மளை இவ்வளோ மதிக்கிறாளா, ஐயோ அவளை நம்ம காப்பாற்றணுமேன்னு அது நினைக்கும். இல்லை உண்மைதான். ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து போதும் டிவி சீரியல்ட்டு இப்போ ஒரு முதியோர் இல்லம் ஒன்று ஆரம்பிக்கிறேன் செம்பரம்பாக்கத்தில். ஜனவரியிலேருந்து முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறேன்.
பட் எனக்கு ஆக்டிவாக தான் இருக்கணும். பட் டிவி வேண்டாம்னு நினச்சேன். பட் இப்போ நீங்கள் சொன்னதுனால ஐம் கோயிங் டு கண்டினியூ இன் டிவி ஆல்சோ. ஆமாம் ஆமாம், எதையுமே டிஸ்கண்டினியூ பண்ணுற வேலையே கிடையாது நமக்கு. எஸ்என் லட்சுமி கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டேப்பா. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது என்கிட்ட சொல்கிறாங்க, நான் டப்பிங் பேசாமல் வந்துட்டேன்ப்பா, இங்கேருந்து மெதுவாக கூப்பிட்டு போனீங்கன்னா நான் உட்கார்ந்த மாதிரி டப்பிங் பேசிட்டு வந்துட்டா. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பெருசாக குழந்தை இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அந்த மாதிரி சிங்கிள் லேடி. ஆனாலும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க சொத்து இப்போ அண்ணன் பிள்ளைங்களுக்கு தான் போச்சு. அவ்வளோ சொத்து வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 8 செட்டு வச்சுருந்தாங்க டைமண்ட் கம்மல். 8 செட் டைமண்டை தவிர வேறு எதுவுமே போட மாட்டாங்க. பழிச்சு அப்படி இருந்து கருப்பு வேற அவங்க ஜெகஜோதியா மின்னும். அதுக்கே நம்ம வேலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா கடைசி நிமிஷம் வரலாம். February 19th இறக்குறாங்க, என்கிட்ட 17th சொல்கிறாங்க February. நான் போய் டப்பிங் மட்டும் பேசிட்டு வந்துடணும்ப்பா, தென்றல் பேசாமல் வந்துட்டேன்ப்பா, அது எப்படியாவது கூப்பிட்டு போகிறதுக்கு பாருப்பா, பர்மிஷன் கேள்ப்பா டாக்டர்கிட்டன்றாங்க. நான் சொல்ல, கால் உடஞ்சி போய் படுத்துருக்கீங்க, இங்கே எங்கே டப்பிங் பேசுறது? இல்லைப்பா, பார்த்தா டிவியில் பார்க்குறாங்கல்ல, இவங்க போர்ஷனுக்கு வந்து டப்பிங் பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல, வேறு வாய்ஸ் வருது. ஸோ அந்த வேலை மேலே எவ்வளவு காதல் பாருங்கள் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்களா அதெல்லாம் தோணவே இல்லை அவங்களுக்கு. அவங்க காதலிச்சது வேலையை, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அவங்க இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டது தான் அது. ஆனால் அது நான் ப்ராக்டிஸ் பண்ணும் போது வேலை தான் நிரந்தரம், வேறு எதுவுமே நிரந்தரம். அதை உணர்ந்துட்டீங்க நல்லா. வேலை தான் நிரந்தரம். அந்த வேலை தானே இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்குது என்ன. கண்டிங்களா? கண்டிப்பாக அந்த வேலை தானே இந்த 45 வருஷம் சர்வீஸ்ன்னு அவ்வளோ பெரிய பாராட்டு விழா எடுத்தது காரணமே அந்த வேலை தான். கண்டிப்பாக இல்லைங்களா? அந்த வேலையில் எனக்கு இருந்த ஆசை, எனக்கு இருந்த சந்தோஷம், அவங்களுக்கு இருந்த ஒரு மோகம், வெறி என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாரும் கேட்டாங்க 5 மணி நேரம் எப்படி நிற்க முடிஞ்சது. எனக்கு அந்த வேகம் நிஜமா நான் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா கஷ்டம் அப்படியே தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறது. செட்டில்னா டக்கு டக்குன்னு சேரில் உட்காந்து பழகிட்டு திடீர்னு கொண்டு வந்து உங்களை நிற்க வச்சது அவ்வளோ நேரம். எனக்காக வந்த மக்களுக்கு நான் செய்கிற மரியாதை இல்லையா, அது செஞ்சே தீரணும், அது செஞ்சே தீரணும். அந்த தொழிலுக்கு நான் கொடுக்குற மரியாதை அது எனக்கு எவ்வளோ கொடுக்குது, எவ்வளோ கொடுக்குது. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன். அதனால் அதுவே பெரிய ஒரு வார்த்தை. நான் திருப்தியாக இருக்கேன்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது எங்கே வருதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் திருப்தியாக இருக்கேன், அதுதான் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, இது பண்ணணும் அது பண்ணணும்னெல்லாம் இல்லை. எனக்கு நான் சொல்கிறதே வந்து என்னோடய பேத்தி இப்போ தான் அவங்களுக்கு 9 years ஆகுது. அவங்க ஒரு 20 வயசு வர்றவரில் இருப்பேன்னா இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். இருக்கவே அதை பார்த்துடுறேன் நான். ஓகே, அது பிகாஸ் ஷீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். எல்லாமே அக்கு வேறு அணி வேறு அழகாக செய்யும், அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோம் எல்லாத்தையும். அதுவே செல்ஃபாக. எந்த ஸ்கூலில் போட்டிருக்கீங்க? அங்கே வேலம்மாள். ஓகே, வேலம்மாளில் இருக்காங்க மணப்பாக்கத்தில். பட் வெரி நைஸ் கேர்ள், வெரி ப்ரில்லியண்ட். அது மட்டும்தான் எனக்கு. ஏன்னா என் குழந்தைய வளர்க்கும் போது எனக்கு டைம் இல்லை, எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க, என் தங்கச்சி தான் வளர்த்துது. ஆனால் இதை வந்து நான் பார்த்து செய்கிறேன்னா அதனால் எனக்கு இதை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கிட்டேயும் நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும், அந்த வேலையிலேயே தான் கடைசி வரையில் இருக்கணும் நீங்கள். எஸ் அம்மா, நான் வந்து டிசைனர் ஆகிடுவேன். நல்லா பண்ணுது, டிசைனிங் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. சாக்ஸை வெட்டி பொம்மைங்களுக்கு சட்டை துணிக்கு தைக்குது, இவ்வளோலாம் பண்ணுது. அதனால் அது பொழைச்சிக்கோன்னு தெரியும். இருந்தாலும் பட் ஆனால் 9 வயசுலேயே வந்து தெளிவாக இருக்குது பாருங்க, டிசைனர் ஆவேன். என் 2வது பொண்ணு அப்படி தான் இருந்தா. 2வது பொண்ணு வந்து 8 வயசுலேயே நான் லாயர் தான் ஆவேன், லாயர் தான் ஆனா. பட் ஷி ஹேட் கிளாரிட்டி. இப்போ நிறைய பசங்க வந்து +2ல் கேட்குறோம், இப்போ 10th படிக்கிற பசங்களை கேட்டிங்கன்னா என்னப்பா பண்ண போகிற, இன்னும் ஒன்றும் தெரியல, ஐ நாட் டிசைடட். அது ரொம்ப தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சின்ன வயசுலேயே பசங்களை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நானே சொல்லுவோம், வீக்கெண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் பாப்பா. பரவாயில்ல அம்மம்மா, நான் அவங்க ஸ்கூல்லையே 10 மணிக்கு ராத்திரி மெசேஜ் அனுப்புவாங்க, நாளைக்கு ப்ரேயரில் மித்ரா தான் பேசணும். அது உடனே அம்மம்மா நாளைக்கு நான் வந்து மழையை பற்றி பேச போகிறேன் தமிழில் வேறு, அதுவாக ஃபார்ம் பண்ணுவேன் எல்லாத்தையும். வெரி நைஸ். அதனால் எனக்கு அவளை பொறுத்தவரையிலும் எனக்கு ரொம்ப திருப்தி. ஸோ இது போதாதா வாழ்க்கைக்கு? இது போதும். நல்ல ஆரோக்கியத்தோடு இவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு கடைசி பயணம் நல்லபடியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான். யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு அந்த பயணத்தை அழகு போல் முடிச்சுக்கணும்.
யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஓடணுங்கிற. ஓடுங்க, செய்யுங்க, சம்பாதிங்க. 2 ரூபா வந்தாலும் அது உங்கள் உழைப்பு, உங்களுக்கு அந்த உழைப்பு கொடுக்குது. அதில் எவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா? யார் காசையோ வாங்கி அம்மா ஒரு 5 ரூபா கொடுமா, அவங்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அம்மா யார் யாருக்குமா தீபாவளிக்கு கொடுக்கணும், அது வச்சுருக்கேன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இதுதானே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது இருக்கணும்னா நம்ம உழைக்கணும், நம்ம வேலைக்கு போகணும். என்ன மக்களே, புரிஞ்சுதா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படியுமா. இவ்வளோ தூரம் வந்து நிஜமாகவே ஐம் ஃபீலிங் ரொம்ப நிறைவாக இருக்குது. எவ்வளோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே கேபிடிவியில் வந்து நிறைய துன்பப்படுற பெண்களும் இருக்காங்க. ரொம்ப லைஃப்பில் வந்து உடஞ்சி போய் மேரேஜ் வந்து சரியில்லாமல், இல்லை மாமியார் கொடுமையினால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் போகிற இடத்துல அவங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இல்லைன்னா உங்களை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதை பற்றியே யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு டைவர்ட் பண்ணி போயிட்டே இருங்க. அது எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் பார்க்கும். வடிவுக்கரசிக்கு ஒரு மாதிரி, குட்டி பத்மினிக்கு ஒரு மாதிரி, அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி, அப்படியெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய தாய் தகப்பன் மாதிரி, அதுக்கு எல்லாருமே ஈக்குவல். ஸோ அது எங்கேயோ கூட்டிட்டு ஒன்றுத்தை நம்ம கையிலேருந்து பறித்து தூக்கி போடுதுன்னா அதனால நமக்கு கெட்டது தான் வரும். கண்டிப்பாக இதை நான் உணர்றேன். இதை நான் பரிபூர்ணமாக ஏன்னா நான் ஆக்சுவலாக எங்கள் ஆடியன்ஸ் கூட சொல்லுவேன், லவ் பண்ணும்போது கடவுளை போய் தொல்லை பண்ணுறோம், எனக்கு பண்ணி கொடு இவர் தான் வேணும் இவர் தான் வேணும். இப்போ கடவுள் வந்து உன்னுடைய பேச்சை கேட்டு உனக்கு வேணான்னு அவருக்கு தெரிஞ்சாலும் உனக்கு அதை கொடுக்குறாரு. ஆனால் அது முறிஞ்ச உடனே ஏன்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதான் சாக்லேட் சாப்பிடாத இருமல் வரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சாக்லேட் சாப்பிட்டு இரும்பும் போது டானிக் குடி, அதுக்கு தான் சொன்னேன். இதே தான் அவரும் செய்கிறாரு நமக்கு. கரெக்ட். இதை உணர்றதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் புரிஞ்சுது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே. அருமையான விஷயம் சொல்லுங்கள். நிறைய இன்றைக்கி டிவி சீரியலில் நடிக்கிற பெண்களுக்கும் சொல்லுங்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு சொல்லுவாங்க பிள்ளைங்க, ஐயோ அவர் சாப்பிடலையே, இந்த ஃபீலிங்கே வேணாம், வா நம்ம சீனை நடிப்போம், வா அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலண்ணா அவன் ஃபீல் பண்ணானா, இல்லை ஆமாம்ல வித்தவுட் மீ ஹீ ஃபினிஷ்ட் இஸ் லஞ்சா. இதுதான், இது வேணவே வேணாம், நீ சீனில் நடி, உனக்காக ஆடியன்ஸு நீங்கள் கொண்டாட்டம்னு ஊராக போகிறீங்க, எப்படி வந்து நிற்குது, மடத்தனமாக நிற்கிறாங்க, அந்த ஜனங்களுக்காக வாழுங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவங்களுக்காக வாழுங்க, இவனுக்காக வாழாதீங்கன்றது. ஏன்னா தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு, பாவம். அந்த ஏஜில் நமக்கே தெரியலையே, அதனால தெரிய மாட்டேங்குது. வெரி நைஸ். ஏன்னா நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும் போதெல்லாம் ஏன் நம்மளை கூப்பிடல, அந்த அளவுக்கு நம்ம வரல போல. எங்க கூப்பிட்டு நீங்க நோ சொல்லிட்டா எனக்கு அவமானமா போயிடுது. நான் வந்து எல்லாருக்கும் நோ சொல்வேன். எனக்கு வந்து லைனாக கேட்டுன்னு இருக்கிறாங்க இப்போது, இல்லைப்பா எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோடய ஷூட்டிங்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்னோடய வீடு, அதுக்கப்புறம் மிஞ்சி இருந்தால் தான் நான் இந்த இன்டர்வியூக்கெல்லாம் வருவேன்னுவேன். நீங்கள் கேட்டோடனே கரெக்டாக இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் போயிடணும் இன்டர்வியூக்கு, இப்படி அதெல்லாம் கூட பார்ப்பீங்களா? ஓ, அப்படியெல்லாம் பிளான் பண்ணி. எனிவே உங்கள் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து ஹரி கூட தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவரும் கரெக்டாக வந்து உங்களை லிங்க் பண்ணி இதில் கொடுத்தாரு. இன்றைக்கி வரும்னு ஆசைப்பட்டேன், வரல, உன்னை வச்சுக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப உங்களுக்கெல்லாம் நாங்கள் வராமல் இருப்போமா சொல்லுங்கள்? நீங்கள் யார்? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எனக்கு தெரியலப்பா, சாதாரண ஆளுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து குட்டி பத்மினி ஆக்ட்ரஸ், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. ஏபிஎன் அப்பா பரம்பரையில் இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் தானே இருப்பீங்க. அப்புறம் நான் உங்களதில் வரலன்னா தான் என்னை காயத்ரி மாதிரி என் பொண்ணெல்லாம் என்னை கேட்கும், ஏன் இன்னும் உங்களை கூப்பிடல அவங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு. காயத்ரி எனக்கு ரொம்ப, அதாவது உண்மையிலேயே எனக்கு ஒரு பொண்ணு தான். அவ்வளோ சீரியல் ஆக்ட் பண்ணா என் கூட, அவளும் சரி அவங்க பிரதரும் சரி, 2 பேரும் தங்கமான பொண்ணு, நல்ல பெறாத தங்கமான மகை எனக்கு காயத்ரி தான். அதை தான் எங்கேயுமே சொல்வேன், காயத்ரி காவி. எனக்கு முத ஹிந்தி சீரியல் தான் ஆக்ட் பண்ணோம். ஒரே அழுக ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் எல்லாம், அவளுக்கு பயம். அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்தி எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணேன் என் கூட சிங்கப்பூரில். ஆமாம், சொல்லியிருக்கா என்னை இப்படி பார்த்துப்பாங்க, ஒரு வீடு எடுத்து அதில் தங்க வச்சு எல்லாரையுமே ஒன்றா வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் அவங்கள தான் கேட்போம் அப்படின்னு எல்லாம். அப்போல்லாம் நான் சோபனா காயு எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு. அதே மாதிரி நளினி அம்மாவுக்கும் வந்து நளினியும்ப்பா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு
அந்த அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டில் விஜயகுமாரி அத்தையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சோகமாக நடிக்கணும்னா அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க படங்களாக பார்த்துக்கோ, இப்படி தான் அழணும், இப்படி தான் பண்ணணும்னு. வீரமாக பேசணுன்னா கண்ணாம்பா பிடிக்கும். ஒரு மாடரேட்டராக இருக்கணும்னா கேஆர் விஜயம்மா. எனக்கு எம்பி ராஜம்மாக்கா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சூப்பரு. கேஆர் விஜயாக்கா வந்து நடிப்பில் ஷீ இஸ் கிரேட். விஜயகுமாரி அத்தை வந்து அந்த சோகம்னா அவங்க தான். விஜயம்மா நல்ல க்ளோஸ், எங்கள் ஃபேமிலியோட பயங்கர க்ளோஸு. நான் ஃபோன் பண்ணியே சொல்லுவேன், ரெட்டை ஜடை போட்ட விஜயம்மாவை தான் நாங்கள் பார்க்கணுன்னு. ஒரு சுருட்டை கூட இருக்கும் என்ன மாதிரி. அவங்க கூட அடிக்கடி பேசுவேன், ரொம்ப நேரம் பேசுவாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க. அண்ட் என்னவாப்பா அந்த டைம் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பார்த்த ஒரு அழகு இப்போ கலரில் பார்க்குற லேடிஸே எனக்கு வர டைஜஸ்டே பண்ண முடியல. எவ்வளோ அழகுப்பா. சாவித்திரிமா, சரோஜாதேவிமா, விஜயகுமாரிம்மா எல்லாருமே. சாவித்திரி அம்மாலாம் பழக்கம் இல்லை, ஆனால் விஜயகுமாரி அம்மா வந்து நமக்கு நல்ல பழக்கம். ராஜ் சித்தப்பாவோட அவங்க அக்கா பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு மனோகரியை. அதனால் அத்தையை பார்த்து 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 இன்னும் கண்ணகின்னா அவங்கள தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியல. சிவபெருமானே ஓம் நமச்சிவாயனா சிவாஜி சார் முகம் தான் வருது. கண்டிப்பாக வேற யாரையுமே தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அங்கே வரைஞ்சி வச்ச படம் கூட அவர் முகம் மாதிரி தான் தெரியுது. இனிமேல் இன்னொரு சிவாஜி கணேசன் கிடையவே கிடையாது. அப்போ ஒரு நாடா நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது அப்படி அழுதேன். பாசபிள் நீங்கள் நம்புறீங்களா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 65 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எப்போ எடுத்த படம். ஆனால் அந்த நடிப்பை பார்க்கும் பொழுது சாத்திரமாவை பார்த்துட்டு கிரேட். சரி, நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா சாப்பிட போகிறோம். ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். தேங்க்யூ. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.